ஹாய்ங்க. இன்னைக்கு காலையில எங்க ஹஸ்பண்டோட தாங்க வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு அவருக்கு தோட்டத்தில வேலை அதிகமா இல்லங்க. கொஞ்ச நாளைக்கு இன்னைக்கின்ட்டு இல்ல, 1 மாசத்துக்கு அவரு வேலை 4 மாடுகள பார்த்துக்கிட்டு, அதுக்கு தீவனத்த போட்டுக்கிட்டு, தண்ணி குடிக்க விட்டுக்கிட்டு, அதுகள பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறது தாங்க அவருக்கு வேலை. பூச்செடிக்கு மருந்தடிக்கிறது, பூ பறக்கிறது அப்படி வேலை எதுவும் இல்ல. ஏன்டா பூ ரொம்ப செடிகள்லாம் ரொம்ப படர்ந்துருக்கு. அது எல்லாத்தையும் ஆள வச்சு வெட்டி விட்டுட்டு, ஒரு 30 நாள் 40 நாள் கணக்கு ஆகுமுங்க நல்லா பூ வரத்துக்கு. அன்ன வரைக்கும் அரும்பு வச்சு, அப்புறம் புதுசா செடி நட்டு வச்சுக்கிற மாதிரி. அதனால அவர் வேலை கம்மியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு காலையில டயத்துல அவர வீட்ல பார்க்குறீங்க தெரியுமா? எனக்கே இன்னைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இது கொஞ்ச நாளா இந்த விவசாயம் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து, அதிகமா வீட்ல இருக்க மாட்டாருங்க. அப்படி இருந்தாருண்டா, வேலைய நிப்பாட்டிட்டு வந்து இருந்தா தான் உண்டு. வேலை கட்டாயம் வேலை இருந்தே இருக்கு. காலையில நேரத்துலயே அவர் வீட்ல இருக்க போய், அன்னைக்கு கொஞ்சம் ஆடி வெள்ளின்ட்டு சாயந்தரமா கோயிலுக்கு போவோமாங்க. அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். சரி போலான்டாரு. சரி சமைக்கணும், வேலை இருக்குது, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், ட்ரெஸ்லாம் துவைக்கணுன்ட்டு. சரி நான் சும்மா தானே இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் சொல்லு, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்டாரு. நல்லா ஒரு சிக்கனாரு இன்னைக்குண்டு. ஒரு நல்லா வச்சு செஞ்சுங்க. நல்லா காய்கறி எல்லாம் கட் பண்ண விட்டு, சமைக்கிறதுக்கு நாங்கள் நின்றுக்கே சமைச்சிக்கே இருந்து, மிச்ச வேலையெல்லாம் உட்காந்துக்கே இவர் இது கட் பண்ணி கொடு, அது கட் பண்ணி கொடுன்னு டார்ச்சர் பண்ணிவிட்டுங்க பாவத்தை. அங்கே தோட்டத்தில் தான் வேலை இல்லைண்டா, இங்கே நீ வேறு வேலை சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிறக்கேண்டு என்னை கொஞ்சம் போனால் ஷூட்டர் கன்று வச்சு ஷூட் பண்ணி புருவு போலண்டு என்கிட்ட பேசிட்டு போகிறாருங்க. அவரு தான் அதுக்கு தான் அப்படி பேசினார். அவர் சொன்னார், தோட்டத்தில் வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அம்பிட்டு கஷ்டமாக இருந்திருக்காது. இப்போ லீவு கிடைச்ச மாரி இருக்குன்னு நினச்சா, அந்த வேலைக்கு தாண்டி நீ வேலை பார்க்க விட்றே, எதுக்குடா சாமி எனக்கு வேலை இல்லாமல் இருக்குன்ட்டு அவரே கவலைப்பட்டு ஃபீல் பண்ணிட்டாருங்க. சரின்ட்டு அவர் மாடுகளுக்கெல்லாம் ஊற தண்ணி எடுத்துட்டு போயிருந்தார். அதனால் நான் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் சமைச்சு முடிச்சுருக்குள்ளே வந்துடுவீங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டு, வாஷிங் மிஷினில் துணி போடுவோம்ட்டு துணியெல்லாம் நான் தாங்க ரொம்ப சேர்ந்து போச்சு. ஃபஸ்ட்டு துணியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பெட்ஷீட் வகை அதெல்லாம் போடுவோம்ண்டு பாத்ரூம்லேருந்து எல்லாம் அள்ளிக்கந்து எல்லாம் உதறி உள்ளே போட்டு லிக்விட் ஊற்றி வேகமாக ஆப்ஷன் வச்சு விட்ருவோம். வாரத்துக்குள்ளே துவைச்சிட்டா அவரும் நான் 2 பேரும் சேர்ந்து வேலையெல்லாம் அடுத்த ஃபினிஷ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை ஆரம்பிச்சுக்கிருந்தேங்க. அப்புறம் நடுவில் போய் வீட்டில் சமையல் வேலை முடிஞ்சு, அடுத்த பாத்திரம் விளக்குறது, சிங்க்கு க்ளீன் பண்ணுறது, கேஸ் ஸ்டவ்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி தொடச்சி வச்சுட்டுங்க. இப்போ எல்லா வேலையும் முடித்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா, கொஞ்சம் நேரம் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டயத்துக்கு கோயிலுக்கு போக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே இப்போயே முடிச்சிருவோம்ண்டு மேக்ஸிமம் சமைச்சதுக்கப்புறம் வர பாத்திரத்தை கூட எல்லாம் ஒன்று விடாமல் கழுவி சுத்தம் பண்ணிக்கிருந்தேங்க. எல்லாம் கழுவுனதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் கேஸ் ஸ்டவ் கழுவுனேன். காலையில் சமைக்கும் போதே ஈர துணி வச்சு கேஸை நீட்டாக தொடச்சிட்டு தான் சமைப்பேன். நீ எப்படி சமைச்சாலும் கேஸ் ஸ்டவ் மேலே கலீஜ் பண்ணாமல் இருக்கவே மாட்டேங்க. எப்படியாச்சும் குழம்பு சிந்திடும், சாப்பாடு வடிக்கும் போது சிந்த விட்டுருவேன். அதனால் கழுவி முடிச்சாச்சு. அவரும் தோட்டத்துலேருந்து வந்துட்டாருங்க. வந்தோடனே துவைச்சி முடிச்சிருச்சு. மாடி கொண்டு போய் காய போடுங்கண்டே. சரி நீ விடவா போகிற, நீ நான் போகிறேன், சரி பரவாயில்லன்ட்டு மேலே வந்து துணியெல்லாம் காய போட்டு கிளிப் வச்சுக்கிருந்தாருங்க. நான் கீழே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு வந்தேன். அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸுகளெல்லாம் காய போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பெட்ஷீட் அதெல்லாம் இருந்துச்சு. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க. இந்த 2 இதுக்கு மட்டும் நீ லாஸ்ட்டில் வந்து நீ பேர் எடுக்க போறியோண்டு நீ சொன்னாருங்க. நான் அப்படி அதுக்காக வரல, ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போக வந்தேன். அதான் நான் பார்த்தேன்டு இவர் நீ சொல்லி சிரிச்சுக்கு இருந்தாருங்க. கொஞ்சம் லாஸ்ட்லலாம் கொஞ்சம் கோவிக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுட்டாருங்க. ஐயோ ரொம்ப கோவிக்கிற மாரி இருக்காரோ, வேணாம் நம்ம பேச்சு வார்த்தைலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறோமுண்டு கொஞ்சம் குறைச்சேக்கிட்டிங்க. நீ எதுவும் செய்ய வேணாம், நீ தள்ளு, நானே பார்த்துக்குறேன், அங்கே பாருங்கள் பெட்ஷீட்டை மட்டும் கோவமாக கீழே போடுறாருண்டு. சரி வேணாம் விடு, அவருக்கு விடாமல் வேலை சொல்லிக்கிறக்கு நமக்கு அதனால டார்ச்சர் பண்ணுறேன்ட்டு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பெட்டுக்கு பெட்ஷீட் மாற்றுவோம்ண்டு ரெடி பண்ணிக்கிந்தேன். சரி விடு பரவாயில்ல, யார் இருக்கா, என்னை தானே நீ சொல்லுவ, நானும் உன்னை தானே கோப்பேன், விடு 2 பேரும் சேர்ந்து வேலையை பார்த்துக்குறோம்னு சொன்னார். அப்படியே நானும் கோபமாக நினைக்கலங்க, சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் சேர்ந்து பெட்டுக்கு பெட்ஷீட்டு மாற்றி விட்டுட்டு
அடுத்து என்னங்க வேலை பார்ப்போம் கொஞ்ச நேரம் மத்தியானம் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரி மத்தியானம் 12 மணிக்கு கண்டிப்பாக நானும் அவரு டீ சாப்பிடுவோங்க. அதனால டீ போடுமான்ட்டு சொன்னார். சரின்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ போட்டுக்கிருந்தேங்க. டீ எல்லாம் குடித்ததுக்கப்புறம் பர்புல்லேருந்து ஒரு கொரியர் வந்துருந்துச்சுங்க. பியூட்டி ப்ராடக்ட்டு லைஃப்பில் ஃபஸ்ட் டைமுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. சன்ஸ்க்ரீனு சீரம் நான் புக் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ட்டு எங்கள் அக்கா சஜஷன் பண்ணாங்க. அவங்கனால நான் இதை வாங்கி யூஸ் பண்ணும்போது 1 வீக் ஆயிடுச்சுங்க புக் பண்ணி. எங்கள் ஹஸ்பண்டு செல்லுலேருந்து தான் புக் பண்ணியிருந்தோங்க. நாளைக்கு வந்துரு வெளியில் போகிறது கூட நிப்பாட்டிக்கிட்டேங்க. எப்படி இருக்குமோ ஒரு சந்தோஷங்க. எப்பயுமே இப்படி பியூட்டி ப்ராடக்ட் நான் வாங்கினதும் இல்லை, யூஸ் பண்ணதும் இல்லை. பவுடர் இல்லைண்டா பான்ஸ் க்ரீம் அதாங்க நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த இது நல்லா இருக்குமே, இது போட்டால் நல்லா இருமா, அழகாக இருமா, பிரைட்டாக இருமா, எனக்கா மனசுக்குள்ளே 1000 யோசனை ஓடுதுங்க. சரின்ட்டு இந்த என் மூஞ்சிலே பார்த்தா தெரியும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்திருக்குங்க. சன்ஸ்க்ரீன் எடுத்து ஃபஸ்ட்டு சீரம் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. இது எனக்கெல்லாம் சேமாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, நான் அவர் ஸ்பெல்லிங்லேருந்து படித்து பார்த்துக்கிருந்தேங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் பிடிச்சிருந்தது சன்ஸ்க்ரீனுங்க. அதையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது அதேமாரி அது பர்பிள் கலரில் இருக்குமாங்க க்ரீமு. நான் அப்படித்தானே உனக்கு வீடியோ காமிச்சேன்ட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்குறேன். இவக்கு இருக்குமாரி இந்த பிள்ளை பண்ணுதேன்ட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்களேன். எங்கள் ஹஸ்பண்டு என் மூஞ்சவே கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துக்கிருப்பாருங்க. மென்டலாகி போச்சு அம்மா ஒய்ஃபுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.